வணக்கம். நிஃப்டி கடந்த வீடியோவில் சிறிய ஒரு இறக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தோம். எதனாலனா கேண்டில் ஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7-8 நாள் வந்து ஃபுல்லாக ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக், சரி ஒரு இறக்கம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருந்தோம். ஆனால் ஒரே நாளில் எரெக்ஷன் அப்படி இறங்குவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒரு பேனிக் செல்லிங் மேபி இது ஒரு இதாக இருக்கலாம் நமக்கு. ஏன்னா ஒரு 7 நாள் வந்து தொடர்ந்து கேண்டில் ஸ்டிக் வந்து ரிவர்சல் கேண்டில் ஸ்டிக் ஒரே நாளில் பேனிக் செல்லிங் வந்துருச்சு. நெக்ஸ்ட் 3 days மார்க்கெட் நல்லா ஏறி இருக்கப்போ இப்போது மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா புதிய உச்சம் போகும். இந்த புதிய உச்சம் டார்கெட் வந்து 14,350 வரைக்கும் போகலாம். அந்த லெவல் போயிட்டு மார்க்கெட் கரெக்ஷன் வரும், ஒரு இறக்கம் வரும். அதை ஒரு பார்த்துக்குவோம். இறக்கம் அது வரைக்கும் இப்போ இந்த புள்ளிகள் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 500 புள்ளிகள், இது ஒரு 250, 600 புள்ளிகள் இருக்குது. 600 புள்ளிகள் வரைக்கும் சந்தை ஏறுவதை பயன்படுத்திக்கிங்க. இந்த 600 புள்ளிகள் ஏறும்போது என்னென்ன ஸ்டாக்ஸ் போகும் அப்படிங்கிறத ஒரு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கேன். என்ன செக்டார்ஸ் போகலான்னு பார்த்தீங்கன்னா வாட்ச் லிஸ்ட் வர மாட்டேங்குது, நெட்டு ஸ்லோவாக இருக்கு போல இருக்கு. ஓகே, அது மறுபடி வரட்டும். எந்தெந்த செக்டார் வைஸ் நான் சொல்கிறேன். ஃபினான்ஷியல் செக்டார், எனர்ஜி செக்டார், எஃப்எம்ஜிசி, மெட்டலு, ஆட்டோ, சிமெண்ட், இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து நல்ல புல்லிஷில் இருக்குது. பை பண்ணி செல் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃபினான்ஷியல் செக்டார் பார்ப்போம். எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இது இந்த இறக்கத்தில் ஒரு ஹேமர் போட்டிருக்கு. புல்லிஷ் ஏறாமே, 2 செத்தா புல்லிஷ் ஏறாமே ஒரு ஹேமரு. அதுக்கப்புறம் 2 நாள் ஏறி இருக்குது. ஒரு சின்ன இறக்கம் இறங்கிட்டு ஏறும்போது இது பை பண்ணலாம். இந்த இன்றைக்கி கொடுக்குற எல்லா ஸ்டாக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு ஏற்றம் இருக்குது, ஒரு கரெக்ஷன் வந்துட்டு 1 நாள் 2 நாள் இறங்கிட்டு மறுபடியும் ஏறும். அந்த ஏறும்போது பை பண்ணி செல் பண்ணலாம். இது வந்து ஒரு டைம் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்ஸ்க்குள்ளே வச்சுக்கலாம். எஸ்பிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க், அடுத்தது வந்து ஐசிஐசிஐ, எல்லாமே ஒரே மாதிரியான கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. புல்லிஷ் ஏறாமி, ஹேமரு, 2 நாள் ஏற்றம், ஆக்சிஸ் பேங்க், ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இண்டஸ்இண்ட் பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க், நெக்ஸ்ட் பந்தன், பந்தன் பேங்க், இது புல்லிஷ் ஏறாமி. இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ரெட் கேண்டில் கொடுத்துருக்கான். ஸோ இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே 450 ரூபாய்க்கு மேலே நம்ம புல்லிஷ் எதிர்பார்க்கலாம். ஹெச்டிஎஃப்சி லைஃப், ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா புல்லிஷ் ஏறாமி. அப்புறம் எஸ்பிஐ லைஃப், நல்லா ஏற்றம் மாரி இருக்குது. இறங்கி வந்துச்சுன்னா திருப்பி ஏறி வாங்கி இது பண்ணலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப், இதுவும் ஒரு உச்சம் போயிருக்கு. ஸோ இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும், இதை கூட அவாய்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது மெட்டல் எனர்ஜி ஸ்டாக்ஸ் வந்து ஓஎன்ஜிசி, ஸோ ஒரு நல்ல இறக்கம். இது வந்து ஷூட்டிங் ஸ்டார், இந்த ஷூட்டிங் ஸ்டாரோட ஹையை கட் பண்ணும்போது லாங் போகலாம். கெயில்,
ஷூட்டிங் ஸ்டார். ஸோ இந்த கேண்டிலுக்கு மேலே லாங் போய்க்கலாம். NTPC இதுவும் ப்ரைஸ் பார்த்துங்க 101.50க்கு மேலே புல்லிஷ் போகலாம். ஸோ இந்த ஸ்டாக்ஸ்லாம் வந்து வாட்ச் பண்ணி உங்களுக்கு பிரேக் அவுட்னு தோணுச்சுன்னா வாங்குங்க. IOC இதெல்லாம் வந்து புல்லிஷ் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. அந்த ஒரு தெளிவுபடுத்துறதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்து நெக்ஸ்ட் மெட்டல் ஸ்டாக்ஸ். கோல் இண்டியா, COAL, கோல் இண்டியா ஷூட்டிங் ஸ்டார். இதுக்கு மேலே பைக்கிங் போகலாம். இண்டால்கோ ஷூட்டிங் ஸ்டார் புல்லிஷ் என்கல்ஃபிங். டாடா ஸ்டீல், இது வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார். மார்னிங் ஸ்டார் 3 கேண்டிலோட ஒரு கேண்டில் வந்து ஷூட்டிங் ஸ்டார் இருக்குது. இதுக்கு மேலே பை பண்ணலாம். புல்லிஷ்னு அர்த்தம். JSW ஸ்டீல், இது ஷூட்டிங் ஸ்டார் போட்டால் மறுபடியும் இதுக்கு மேலே போச்சுன்னா இந்த பங்குகள் வந்து வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் 5%, 10%, 20% வரைக்கும் ஷார்ட் டேர்மில் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆட்டோ செக்டார். டாட்டா மோட்டார் பார்த்துங்க, நல்ல ஒரு யூட்டர்ன் எடுத்துருக்கு. ஒரு சின்ன கரெக்ஷன் வந்துட்டு மேலே இருந்துச்சுன்னா பை பண்ணலாம். இன்ட்ராடே கரெக்ஷன். மாருதி இது மாதிரி தான் இருக்குது. இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே புல்லிஷ்ங்கிற மாதிரி வந்துடும். ஈச்சர் மோட்டார் செக்டாரில் ஈச்சர் மோட்டார் இதுவும் இந்த லெவலில் 2478க்கு மேலே. ஏன்னா ஒரு ரெட் கேண்டில் போட்டிருக்கு, அதுக்கு மேலே போனாலே புல்லிஷ்ங்கிற மாதிரி இடம். நெக்ஸ்ட்டு வந்து சிமெண்ட் செக்டார், அல்ட்ராடெக். ஸோ இதுக்கு கரெக்ஷன் முடிஞ்சிருக்கான். புல்லிஷ் என்கல்ஃபிங் இருக்குது. ஒரு க்ரீன் கேண்டில், அடுத்த ரெட் கேண்டில் இருக்குது. இந்த ரெட் கேண்டிலுக்கு மேலே பையிங் போகலாம். வித் ஒரு ரிஸ்க் வச்சுட்டு போகலாம். ACC சிமெண்ட்டில் ACC இருக்கு, ஆல்ரெடி ஏறிட்டாப்பில். இதுக்கு மேலே போனால் கூட நம்ம பை பண்ணி பார்த்துக்கலாம். அம்புஜா செம் இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. இதில் ஃபார்மா செக்டார்ஸாக்கே வரல. ஸோ ஃபார்மா செக்டார் லூப்பின் பார்த்தோங்க. லூப்பின் இது ரெசிஸ்டன்ஸ். இதுக்கு மேலே போனால் பை பண்ணலாம். FMCG மேரிகோ ஸ்டாக்ஸ். இது ஒரு புல்லிஷ் எராமி ஹேமரு. ஒரு க்ரீன் கேண்டில் இருக்குது, ஒரு ரெட் கேண்டில் இருக்குது. ரெட் கேண்டிலுக்கு மேலே பையிங் போகலாம். ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கேபிட்டலில் 3% மேலே நாம் ஒரு ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கோ ட்ரேட் பண்ணுறதுக்கோ ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி செய்யும்போது நம்ம தப்பான ஸ்ட்ராட்டஜி பயன்படுத்தினா கூட ஓரளவுக்கு நம்ம கேபிட்டல் வந்து காப்பாற்றப்படும். இங்கே நம்ம நிறையா வந்து கேபிட்டல் இதை பயன்படுத்தாதனால நம்மளோட கேபிட்டல் வந்து இழந்துடுறோம். 10,000 ரூபா வச்சுருந்தாலும் சரி, 50,000 வச்சுருந்தாலும் சரி, 1 லட்ச ரூபா வச்சுருந்தாலும் சிறிய முதலீட்டாளர்கள் கண்டிப்பாக இந்த ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பொசிஷன் சைஸிங்கை நம்ம பயன்படுத்தணும். சரியான ஸ்ட்ராட்டஜி இல்லைன்னா கூட நம்மள்கிட்டேருந்து பணம் நஷ்டம் அடைகிறது வந்து லேட் ஆகும், டிலே ஆகும். நம்ம கொஞ்சம் உஷாராகிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பயன்படுத்துங்க, நல்ல ஸ்டாக்கை பயன்படுத்துங்க. அடுத்து 600 புள்ளிகள் மார்க்கெட் ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 600 புள்ளிகளை பயன்படுத்தி ஒரு 10%, 20% உங்களுடைய கேபிட்டல்லேருந்து எடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.